முள்ளிவாய்க்கால் இறுதிப் போர் முடிவடைஞ்சு இத்தனை ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறமாவும் இன்னைக்கு வரைக்குமே உலகத் தமிழர்களோட மனசுல அது ஒரு மிகப்பெரிய ஆறாத வடுவா இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்போ அண்மைய தினங்களாவே நாட்டுக்குள்ள யுத்தத்தோட இறுதி நாட்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரி பலவிதமான கருத்துக்கள், இனவாத வெளிப்பாடுகள் வெளிப்படுத்தப்பட்டுட்டு இருக்கு. பல விஷயங்கள் இப்படி பேசப்பட்டு வரக்கூடிய பின்னணியில தேசிய தலைவரோட இளைய மகன் 12 வயது சிறுவன் பாலச்சந்திரன் பத்தியும் இப்போ அதிக அளவுல பேசப்பட்டு வருது. இப்படியான பின்னணியில இந்த விவகாரம் தொடர்பா யாருமே எதிர்பார்க்காத விதமா முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஒரு பரபரப்பான கருத்தை இப்போ வெளியிட்டு இருக்காரு. பாலச்சந்திரனுடைய இது எனக்கு அந்த சந்தர்ப்பம் என கிடைச்சிருந்தால் நான் கட்டாயம் பாதுகாத்திருப்பேன். என்ன மீறி எதுவும் நடந்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மனித நேயம் என்ற வகையில நான் நிச்சயமாக பாதுகாத்திருப்பேன். டக்ளஸ் தேவானந்தா இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து இலங்கை அரசியல் களத்திலேயா இருக்கட்டும், மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாவும் விவாதமாவும் மாறியிருக்கு. அரசியல் களத்துல மட்டும் இல்லாம சமூக வலைத்தளங்கள்லயும் ஒரு பேசு பொருளா மாறி இருக்கக்கூடிய இந்த ஒரு கருத்தை டக்ளஸ் தேவானந்தா இப்போ எதுக்காக சொல்லணும், இதோட முழுமையான பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். லங்கா ஸ்ரீ ஊடகக் குழுவில் பணியாற்ற உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. வீடியோ எடிட்டர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், நியூஸ் எடிட்டர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், உங்கள் தகைமைகளுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ற சிறந்த கொடுப்பனவு மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள். இப்போதே விண்ணப்பியுங்கள். இறுதி போர் நடந்துகிட்டு இருந்த சந்தர்ப்பத்துல தேசிய தலைவரோட இளைய மகனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ இந்த சம்பவம் எதுக்கு மறுபடியும் பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னா, அண்மையில பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தரும் பாராளுமன்றத்தில் இது தொடர்பா கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரவுஃப் ஹக்கீம் இந்த விஷயத்த மறுபடியும் பேசு பொருளா மாத்தி இருந்தாரு. அது எப்படின்னா, இப்போ சஹ்ரானுடைய குடும்பத்தை, சஹ்ரானுடைய மகனை பாதுகாக்க தெரிஞ்ச அரசாங்கம் ஏன் அன்னைக்கு தேசிய தலைவரோட மகனை பாதுகாக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரவுஃப் ஹக்கீம் எழுப்பியிருந்தாரு. இப்படியான பின்னணியில தான் இந்த சம்பவம் இப்போ மறுபடியும் ஒரு பேசு பொருளா மாறியிருக்கு. இத்தனை வருஷங்கள் கழிச்சு இந்த விவகாரம் இப்போ பேசு பொருளா மாறி இருக்கக்கூடிய பின்னணியில யாழ்ப்பாணத்துல ஊடகவியலாளர்கள் டக்ளஸ் தேவானந்தா கிட்ட இது தொடர்பான ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. இந்த கேள்விக்கு டக்ளஸ் தேவானந்தா வழங்கி இருக்கக்கூடிய பதில் தான் இன்னைக்கு ஒரு தலைப்பு செய்தியாவே மாறி இருக்கு. டக்ளஸ் தேவானந்தா பதிலளிக்கும் போது, இறுதி போர் முடிவடைந்ததுக்கு அப்புறமா பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தா அவரை ரொம்பவே பாதுகாப்பான முறையில நான் உயிரோட வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாம, அவர் தேசிய தலைவரோட மகன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாம ஒரு மனிதநேய அடிப்படையில இந்த முடிவை எடுத்திருப்பேன் அப்படின்னும் டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருக்காரு. போர் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிறுவனால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருந்திருக்காது. ஏன்னா விடுதலை அமைப்போட தொடர்புல இருந்த பல போராளிகளை அவங்களுடைய கண்காணிப்புக்கு கீழே வச்சிருந்து அவங்களுக்கு புனர்வாழ்வு வழங்கி விடுவிக்கிறதுக்கு அப்போ இருந்த அரசாங்கத்து கூட பேசி பல திட்டங்களை நான் முன்னெடுத்திருந்தேன் அப்படின்னும், அதனால பாலச்சந்திரனுக்கும் அப்படி ஒரு பாதுகாப்பை நிச்சயமா வழங்கி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இடத்துலதான் இப்போ பல கேள்விகள் எழுப்பப்படுது. இறுதி போர் நடந்துகிட்டு இருந்த சந்தர்ப்பத்துல அப்போ ஜனாதிபதியா இருந்த மஹிந்த ராஜபக்ஷவோட அரசாங்கத்துல டக்ளஸ் தேவானந்தா ஒரு மிக முக்கியமான செல்வாக்குடைய ஒரு அமைச்சரா இருந்தாரு. அப்படி இருக்க ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரப்பட்ட பாலச்சந்திரனை எதுக்காக ஒரு தமிழ் அமைச்சர்களிடமோ அப்படி இல்லைன்னா சிவில் அமைப்புகளிடமோ ஒப்படைக்காம அதே இடத்துல கொலை செய்யப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுப்பப்படுது. அது மட்டும் இல்லாம டக்ளஸ் தேவானந்தா இப்போ இப்படி ஒரு கருத்தை வெளியிடுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, எந்த நோக்கத்துக்காக அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை இப்போ வெளிப்படுத்தி இருக்காரு, இறுதி போர் முடிவடைஞ்சு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அவர் எதுக்காக இப்படி ஒரு கருத்தை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுப்பப்படுது. சர்வதேச போர்க்குற்ற விசாரணைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் வெளியிடப்படுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இப்போ இவருடைய கருத்துக்கு அப்புறமா எழுப்பப்பட்டிருக்கு. டக்ளஸ் தேவானந்தாவோட இந்த ஒரு கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு இப்படியான ஒரு கருத்தை வெளியிடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தொடர்பா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.